இப்போ சிக்கன் கட்லெட் செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் வச்சுருக்கேன். கொஞ்சம் மிளகாய் பொடி, இதில் வந்து 1 ஸ்பூன் தயிர், மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். இது கூட உப்பு, இப்போ இது நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுப்போம். இப்போ சிக்கன் கட்லெட் செய்கிறதுக்கு இது கடலப்பருப்பு ஒரு 200 கிராம் அவிச்சு வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு 2 வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, 2 பச்சை மிளகாய். இங்கே சிக்கனில் வந்து தயிர், மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம். இந்த சிக்கனை வந்து இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இதில் ஆயில் சேர்த்துப்போம். இப்போ இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க முடியாது சிக்கனு, அதை போட்டு இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இந்த சிக்கனை ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். இது கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், இப்போ நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், 2 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம். 1 வெங்காயம் அளவுக்கு போட்டுப்போம். கொஞ்சம் உப்பு, ஏற்கனவே சிக்கனில் உப்பு வச்சு ஊற வச்சிருக்கோம். தேவையான அளவு பார்த்து உப்பு போட்டுணும். இது கூட நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுட்டு தக்காளி, இது நல்லா வதங்கி வரட்டும்.
இப்போ இந்த ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்க கடலப்பருப்பை மிக்சியில் போட்டு அரைச்சிப்போம். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். நம்ம முன்னாடி ஃப்ரை பண்ணோம்ல அந்த சிக்கன் பீஸை இப்போ சின்ன சின்னதாக இது பாருங்க, இதுமாதிரி சின்னதாக பிச்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துப்போம். இப்போ சிக்கனு முன்னாடி ஃப்ரை பண்ண முடியல சிக்கன், அந்த சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதிலே போட்டுக்கோங்க. இந்த சிக்கன் கூட கொஞ்சம் சோயா சாஸ் கொஞ்சம், அப்புறம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம். இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம். ஏற்கனவே அவிச்சு வச்சுட்டு உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துப்போம். இது வந்து உடம்பு கொஞ்சம் பிடிச்சி பிடிச்சி அரிக்கி விட்டுக்கணும், உருளைக்கிழங்கு நசுக்கி விட்டுக்கணும். இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், நம்ம கட்லெட் செய்கிறது சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுரும். இப்போ இந்த கடலப்பருப்பு வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இது கூட கருவேப்பிலை, புதினா பிடிச்ச கட் பண்ணி புதினா, புதினா போட்டு ஒரு வெங்காயம் பிடிச்சா அதுக்கு வச்சுட்டு ஒரு வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், உப்பு, और 1/4 टीस्पून गरम मसाला, और 1/4 टीस्पून मिलाई तूल
எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது கூட சிக்கன். இப்போ பாருங்கள், கட்லைட்டை சைஸ் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி இருக்கு பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிரும். இப்போ ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிப்போம். முட்டையை நல்லா கலக்கிட்டு ஆயில். இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு திருப்பி எடுத்துட்டோம். இப்போ அதை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த முட்டையில் இதை ஃபுல்லாக நினச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மைதா மாவு, ஃபுல்லாக மைதா விட்டாலும் மிச்சத்தை வச்சிடும். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு, போட்டு பிடிச்சி எடுத்துப்போம்.